கிளிநொச்சி மகா வித்தியாலயத்திற்கு அடிக்கடி வருகை தரும் அலையா விருந்தாளிகளால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக பாடசாலை சமூகத்தினர் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி மகா வித்தியாலயத்துக்குள் குரங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் கல்வி செயற்பாட்டினை முன்னெடுப்பதில் மாணவர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வகுப்பறைக்குள் நுழையும் குரங்குகள் மாணவர்களின் உணவுகளை எடுத்து செல்வதுடன் சில வேளைகளில் கற்றல் உபகரணங்களையும் அபகரித்து செல்கின்றன. குரங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து செல்வதால் பாடசாலை சமூகத்தினர் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக பாடசாலை அதிபர் தெரிவிக்கின்றார். கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் 2010ஆம் ஆண்டு நாங்கள் மீளக்குடியேறிய பின்னர் குரங்குகளினுடைய தொல்லை எங்களுக்கு மிகவும் மோசமாக இருக்கிறது. எங்களுடைய பாடசாலையினுடைய சொத்துக்களை பெரிய அளவுக்கு அழிவுக்குள்ளாக்குற வகையில் இந்த குரங்குகளின் செயற்பாடுகள் இருக்கிறது. நாங்கள் வகுப்பறைகளுக்குள்ள குரங்குகள் போகாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தாலும் சிறிய இடைவெளிகளுக்கூடாக அந்த குரங்குகள் நாளாந்தம் பிள்ளைகளுடைய புத்தக பைகளை அசிங்கப்படுத்துவதும் பிள்ளைகளுடைய கற்றல் உபகரணங்களை மோசமாக பாதிக்க செய்வதும் போன்ற வேலை திட்டங்களை குரங்குகள் செய்து கொண்டிருக்கின்றன. மாணவர்கள் வகுப்பறைகளிலிருந்து இடைவேளை நேரம் மற்றும் பாடமாற்றங்களுக்காக மாறுகின்ற பொழுது அவை இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றன. குரங்குகளின் நடமாட்டம் ஆரம்ப பிரிவு கட்டிடத்தில் அதிகரித்து செல்வதால் அங்குள்ள சிறார்கள் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு எங்களோட பாடசாலையில் ஒரு அறைக்குள்ள குரங்கு அகப்பட்டிருந்தது பூட்டினா பிறகு. அது நாங்கள் அகற்ற போக பெரும்பாடுபட்டுனாங்க. அதை அகற்ற முடியாமல் போனோடனே அது அதுக்குள்ளே செத்து போயிட்டு செத்து அந்த பாடசாலை சுவர்கள் எல்லாம் இரத்த கரைகள் படிந்து எங்களோட பாடசாலை அந்த வகுப்பறை அசுத்தமாகப்பட்டது. இந்த குரங்குகளால் இந்த பாடசாலையில் சரியான அசுத்தம் தான் ஏற்படுது. மற்றது இப்போ ஆசிரியர்கள் கதிரை மேசைகள் அந்த கதிரைகள் ஸ்பொஞ்ச் எல்லாம் பிச்சு குரங்குகள் ஆசிரியர்களுக்கு எங்களோட கதிரை மேசைகள் எல்லாத்தையும் பழுதாக்குகிறது.